மாலை மதியமோ வீசு தெல்லோ திங்கில வேணினோ மூசு வண்டரை பொய்கையோ ஈசன் எல்லை இணையடி முந்தைகான் மூவரின் முதலானான் மூவிலை வேல் மூர்த்திகான் முருகவேற்கு தந்தைகான் தங்கடமாமுகத்தினாக்கு தாதைகான் தாழ்ந்து அடியே வணங்குவாக்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தாக்கு இவனவங்கா செங்கன்மாண்டையும் எந்தைகா எல்லாரும் கொண்டார் கட்சி ஏகம்பங்கா அவன் என் எல்லத்தானே. திருத்தலத்தில் அருள் செய்த திருத்தாண்டகம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக அருள் செய்துவிட்ட அருளிசை மனிதர்கள் இன்னும் நாம் அருள் வேண்டி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தமிழ் வேதத்தை அனைவரும் அகர்ந்து அமைதியாக இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா நாளைதான் என்னுடைய ஓட்டுகள் உட்கார்ந்து இருக்கும். 6 கால யாகசாலை கோயிலில் 4 வேதங்கள் சிவாகமங்கள் 12 திருமுறை நாதசபம் என்று வேதம் கீதம் நாதம் தொழிலின்றி நடைபெற வேண்டும். நீங்க அவசரப்பட்டுதான் செய்வது அவசரத்துக்கே வேணும் இல்ல பரவாயில்ல வேண்டாம் இவ்வளவு செலவு பண்ணி யாகசாலை அமைச்சதுன்னா இந்த மந்திரங்கள்லாம் முழுமையாக இங்கே விண்ணப்பம் செய்யப்படும். அவசரத்துக்கு கிடையாது. ஆகவே பொறுமையாக இருப்பது அவசர வேலைன்னா கடைக்கு போயிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதற்காக நீங்க முடிவு நாங்க போடணும்னு சொல்லக்கூடாது. ஆகவே நான் அமைதியாக இருந்து இந்த வழிபாட்டில் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுவிட்டு இப்பொழுது சிதம்பரம் சுவாமிகள் அருள் செய்த 7ஆம் திருமுறை விண்ணப்பம் செய்திருக்கிறது. அதிகம் பாடி ஒரு சித்தம் அந்த திருமணத்தை இங்கே பாடி நமக்கெல்லாம் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் செய்த திருவாசகம் 8ஆம் திருமுறை விண்ணப்பம் செய்திருக்கிறார். திருவாசகத்தின் குருவார் ஒரு வாசகத்தின் குருவார் என்று சொன்னார். மாணிக்கவாசக பெருமான் ஏகம்பத்துறை எல்லாரை பொருத்தி பாகம் பெற்றுவானாய் பொருத்தி என்று காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி வழிபாடு செய்தார். அற்புதமான வாக்கியத்தை சொன்னார். ஏகம்பத்துறை என்றாய் என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய பெருமானை என்று பொருத்துகின்றார். அதைத் தொடர்ந்து மாணிக்கவாசக பெருமான் செய்த திருக்கோவையார் 8ஆம் திருமுறை ஒரு பகுதி.
காவிரி மாநிலமாக கோவை மாநிலத்தில் பெருமானை வேண்டி விரும்பி கேட்ட பதியம். ஆகவே திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாடலை விண்ணப்பம் செய்கிறது. ஒன்றே மணி கலந்து ஆகத்துள் ஓர் உயிர் கண்டனம் யாம் இன்றியாவையுமா தோகைக்கும் தோற்றக்கும் ஒன்றாய் வரும் இன்ப துன்பங்களே. காகத்திற்கு ஒரு கண்மணிதான், ஆனால் 2 கண்ணை நினைச்சிருக்கோம். அது மாணிக்கவாசகர் சொல்றார், காகத்திற்கு 2 கண்ணுக்கு ஒன்றே மணி. அப்படி அற்புதமான அறிவியல் உறுதிகளை எல்லாம் வைத்து மாடிய என்று சொல்லி ஆன்மீகத்தோடு அதை கொண்டு திருவிசைக்கா 9ஆம் திருமுறை 9 நாயன்மார் 9 அருளாசிரியர்கள் அருள் செய்து அந்த 9 அருளாசிரியருக்கு ஒரு பாடல் திருவிசை பாடலுக்கு ஒரு பாடல் விண்ணப்பம் செய்திருக்கிறது. நீல நீர்பவள குன்றமே என்ற நெற்றிகள் உடைய கோணருமே பேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேலுள் மீரா ஆரணி சரணன் அற்புத கூத்தா அம்பொன் செய் அம்பலத்துவரசே ஏரணி கொடியம் நீசனே உன்னை உடனே செய்வார் சனே. இல்லையிலே ஓடாத பிள்ளைகளை திருப்பல்லாண்டு பாடி சேகனார் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். கடவுளுக்கு கடன் வாங்கி எதுவும் செய்யக்கூடாது என்பது உணர்ச்சி அருளார். மற்ற என்ன இருக்கோ 10 ரூபாய் இருக்கோ அது 1 ரூபாய் செய்யலாம், மீதி 1 ரூபாய் 1 ரூபாய் செய்யலாம். இப்படி உணர்ச்சி அருளாளர் சேகனார். நிறைய பேர் நான் கடன் வாங்கி கோயிலுக்கு செஞ்ச கடனாளியா இருக்குன்னு சொல்றாங்க. கனிதா இருக்குன்னா அதை வரை சுவாமி சாப்பிடுவார் சொன்னார். ஆகவே திருவாதிரை கனி அவர் வரைத்ததுதான் என்று சொல்லி அந்த 14 வரையத்தை பாடினால் அந்த தேர் எப்படி ஓடியதோ அதுபோல நம்ம வாழ்க்கை தேர் இனிமையாக ஓடும். ஆகவே நம்ம வாழ்க்கை தேர் இனிமையாக ஓடுவதற்கு நாம் எல்லாம் இணைந்து சேர்ந்து அந்த திருப்பல்லாண்டை பாடுவோமாக. அணி நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேராவீதியில் தேவகுடாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரா தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருமுக தேவநாயகனார் அருளி செய்த 10ஆம் திருமுறை, அதன் பெயரே திருமந்திரம். ஆகவே இந்த திருமந்திரத்திற்கு ஒரு பாடலை பெருமானுடைய 1ஆம் திருவடிக்கு விண்ணப்பம். சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏற்ற பெருமான் என்று தான் வந்து நின்றார். அவர் பெருமான் என்னை ஆளுடையார் பவப்பெருமானை பணிந்து 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள் செய்து பெருமான் ஆலவாயத்திலிருந்து வந்து சொக்கநாதர் காரைக்காலியார் கட்டியர் கண்ணாளர் கவிஞர் ஒரு கழகர் இடம்பெருமான் ஒவ்வொரு அதிகாரிகளார் கட்டிடத்தார் அபியாண்டார்கள் என்று 12 ஆசிரியர்கள் அறிவு செய்த மிகப்பெரிய தொகுப்பு. அந்த தொகுப்பிற்கு ஒரு பாடல் 11ஆம் திருமுறை விண்ணப்பம் செய்கிறது. பங்கீதி வந்தீர் பற்கள் பரடுயனை காலோ பெண்ணே தங்கி அலறி உலகு காட்சி தாய்களையும் அங்க
அப்பன்னிடம் இரு தாரங்காலே. சேக்கிழார் பெருமான் அருள் செய்த 12ஆம் திருமுறை 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றினை சொல்லிய அற்புதமான நூல். அந்த 12ஆம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் பெருமாளுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்கிறோம். துயில பன்மலர் கம்பை மாநதியே, துயில பன்மலர் கம்பை மாநதியில் புலவு வந்தனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொழும் தூவ தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அங்கே, நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பில் நீவரும் வழி வேண்டின எல்லாம் வேண்டும் பொழுதில் உதவ, வேண்டின எல்லாம் வேண்டும் பொழுதில் உதவ மெய்ப்பூசை ஆகம விதியலாம் செய்தாள், ஆகம விதியலாம் செய்தாள் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி, உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. ஏவாறுடையவர் எப்படி இங்கே பெருமானை வழிபாடு செய்தார் என்று கேட்கிறார். நெய்தரும் கொடுங்கூவதிகள் நிறைந்த சிந்தையில் கீழி அன்பில் நெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் பொழுதில் உணவ என்று சொன்னார். அவரது வேண்டுதல் நமக்கு எப்ப தேவையோ அப்பொழுது நிறைவேற வேண்டும். ஆகவே வேண்டினையெல்லாம் வேண்டும் பொழுதில் உணவ மெய்ப்பூசை செய்த ஆகம விதியெல்லாம் செய்தாள். அந்த ஆகம விதியின்படி இங்கே யாகசாலை அமைத்து இங்கே உணவெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைதான் அம்மாள் செய்தார் என்று இந்த பாடல் சொல்கிறார். ஆகம விதியெல்லாம் செய்தாள் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி. அருணகிரிநாத பெருமான் திருத்தணியில் அருள் செய்த திருப்புகழ் சினத்தவர் குடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செருத்தவர் இருக்கும் சினமாக இருப்பவர் நமக்கும் படிப்பவர் நமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோயா. நீர்களும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிதி தருவருக்கும் திரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தன தன தலதம் திமி 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 திம் தகு தகு தகுதம் தனவேரி கடுதுடு துடுத்து என துடி முழக்கும் தலத்துட நடக்கும் கொழுசூர சினத்தையும் உடத்தன் கரித்த மலை முட்டும் சிரித்தறி கொடுக்கும் கதிரேரா சினக்கிரி குறப்பெண் தனத்திரி சுகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே. அப்பிகளை போற்றி வழிபடுவதற்காக அபிராமி அல்லாது இருந்து ஒரு பாடல் பெருமாட்டியுடைய பொன்னாரத்தினோடிக்கு நடக்கும். வைரவி பல்லவி பாதா குசை பஞ்ச பாணி பஞ்ச வைரவி உருணு உயர்த்தி காலி ஒளிரும் கடா வைரவி மண்டலி மாலினி சூரிய வராகி வைரவி நாமலை தேவி குணாமங்கள் புவரே கல்வி தரும் ஒரு நாடும் பலவரியா மனம் தரும் தெய்வ தெய்வம் தரும் நெஞ்சில் மன்றமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் போகுழலா அபிராமி கடை கண்டரே, கடை கண்டரே. வான்முதி கொழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போல் முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம். பரமாதேவா வானம் பெண்ணுரானாய் போற்றி
இதோ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராத்துரை மேவிய பவனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. ஓம் நம சிவாய் சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஏகம்பத்துரை எந்தனாய் இருக்கக்கூடிய இறைவனின் பேரருள் பெருங்கருணையை அனைவரும் பெற்று உய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து மகள் பேரு நாம ஒவ்வொருவரும் இதோ ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட வெந்நீரா